வணக்கம். இது திரைக்கழகம். இன்னைக்கு ஹபீபுங்கிற ஒரு திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னெப்பொழுதும் இல்லாத அளவுக்கு தமிழ் சமூகத்தில், குறிப்பாக தமிழ் சினிமா உலகத்தில் பெரிய அளவுக்கு பேசப்படும் பொருளாக மாறி இருக்கிறது. காரணம், அது தேர்ந்தெடுத்த கதைக்களம் மட்டுமல்லாமல் இந்த விஷயமே ஒரு முஸ்லீம் சமூகத்தை பற்றி, அந்த குடும்பங்களை பற்றி ஒரு புதிய பார்வையை, ஒரு புதிய பாய்ச்சலை ஏற்படுத்திக்கிட்டே சொல்லலாம். அந்த படம் என்ன பேசுகிறது, அந்த படத்தை பார்க்கக்கூடிய மனநிலை என்னவாக இருக்கிறது என்பதை விரிவாக பேச இருக்கிறோம். நம்ம அரங்கிற்கு வந்திருக்கிறார் பேராசிரியர் திரு ரவிராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக அந்த படம் வந்து ஒரு இஸ்லாமியங்கிற அடிப்படையில் மட்டும் உங்களை நான் கூப்பிடல. ஏன்னா அது ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, படத்தை ஒரு சாட்சி மனநிலை பார்க்கக்கூடிய ஒரு பல்வேறு மனநிலையில் பல்வேறு படங்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் அந்த படம் வந்து என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? உண்மையிலே எல்லாரும் பெரும்பாலான சொல்ல கருத்து என்னன்னா, அந்த படம் வந்து ஒரு தமிழ் சமூகத்தில் ஒரு புதிய பாய்ச்சலையும் ஒரு புதிய திறவுகளையும் கொண்டுள்ளது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ் சினிமாவுக்கே வந்து இந்த படம் வந்து புதிய படம். யோசிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட தமிழ் சினிமா வரலாறுலேயே திரை முழுவதுமே இஸ்லாமியர்களாக தெரிகிற ஒரு படம் அப்படின்னு இது வரைக்கும் வரல. அலிபாபாவும் 40 திருடர்கள், குலேபகாவலி, இந்த மாதிரியான படங்கள் வந்து அன்னைக்கு வந்துச்சு. அதெல்லாம் வந்து 1001 இரவுகள், அரேபிய இரவுகள், அதை பேஸ் பண்ண கதைகள். கிட்டத்தட்ட இங்கே எப்படி வந்து புராண படங்கள் எடுத்தாங்களோ அது மாதிரியான ஒரு படம். அலாவுதீன் அற்புத விளக்கம் கூட அந்த மாதிரி. அதை தவிர்த்து விட்டு நீங்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய எளிய மனிதர்களை பற்றி படம் அப்படின்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்ததே கிடையாது. மாறா என்ன நடந்ததுன்னா, அப்படியே எதிர் விதமாக யோசனைனா தெரியும். எம்ஜிஆர் படங்களில் கண்டிப்பாக ஒரு இஸ்லாமியர் நண்பராக இருப்பார். ரஜினி படங்களில் கூட சில படங்களில் இருப்பாங்க. ஆனால் 85-90களுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியான ஒரு சித்திரத்தை கூட நீங்கள் பார்க்க முடியாது. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வந்து அரைகுறையாக தமிழில் பேசுவாங்க, அல்லது கறிக்கடை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஹியர் அண்ட் தேர் வந்து இருக்கும். சரி பரவாயில்ல அப்படின்னு மூச்சு விடுறதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் தீவிரவாதி, எல்லோருமே இந்திய நாட்டுக்கு எதிரானவங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு தமிழ் பற்று இருக்காது, இந்திய நாட்டு பற்று இருக்காது, இப்படின்னு என்னென்னலாம் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லியாச்சு. அப்போ உண்மையிலேயே அப்படி இருந்த ஒரு சூழலில் இஸ்லாமியருடைய வாழ்க்கை முறையில் ஒரு பகுதி அல்லது ஒரு பகுதியினருடைய இஸ்லாமியரை பற்றின ஒரு கதை, ஒரு வட்டார வழக்கோடு சார்ந்த, கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வட்டார வழக்குக்கு வரேன். ஏன்னா சினிமா மொழின்னு ஒன்று இருக்குது. அது ஜென்ரலாகவே தமிழ், மதுரை அல்லது திருச்சியில் பேசுகிற மொழியோடு வரும். ஆனால் குறிப்பான ஒரு வட்டார வழக்கு, இப்போ திருநெல்வேலி பாஷைன்னா உங்கள் எத்தனை பேர்த்துக்கு ஒரு முஸ்லீமோட முகம் வரும்? கண்டிப்பாக. இப்போது நீங்கள் சென்னை பாஷைன்னு சொன்னால் அங்கே சாதி மத பேதமே இல்லாத ஒரு முகம் கூட உங்களுக்கு வரும். இப்போ நெல்லை பாஷை, கோயம்புத்தூர் பாஷைன்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிம்பத்தில் வர்றதே, இமேஜினேஷனில் வர்றதே ஒரு நான் முஸ்லீமோட முகமாக தான் இருக்கும். ஆனால் அங்கே இருக்கிற முஸ்லீம்களும் அதை தான் பேசுவாங்க, இங்கே இருக்கிற முஸ்லீம்களும் அந்த வட்டார வழக்கு தான் பேசுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த வட்டார வழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்களை விடாமல் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு பிரிவினரில் இவங்களும் முக்கியமானவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த படத்தை வந்து நான் ரொம்ப 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 இருகரம் கூப்பி வணங்கி வரவேற்கிறேன். இது வந்து ஒரு புதிய முயற்சி, இத்தனை வருஷமாக செய்யாத ஒரு முயற்சி. அப்போ அவங்கக்கிட்ட கதை இல்லையா? இஸ்லாமியர்கள் மத்தியில் சொல்லிக்கிற அளவுக்கு கதைகள் இல்லையா? ஒன்று அவங்க வில்லன்களாகவோ அல்லது வந்து ஒரு ஹீரோட நண்பர்களாக மட்டும்தான் இருப்பாங்களான்ற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒப்புக்கு சப்பானியான கேரக்டர்ஸ் அல்லது வந்து நெகட்டிவ் ரோல்ஸ் இதுதான் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, அவங்களுக்குன்னு இந்த மண்ணுக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குது. இந்த மண்ணோட மைந்தர்கள் அவங்க. முதல்ல அவங்களுலேயும் பிரச்சனைகள் இருக்குது, அவங்களையும் சந்தோஷங்கள் இருக்குது. அவங்களுடைய பண்பாட்டு தனம் என்பது, பண்பாட்டு நடவடிக்கை என்பது ஒரு பெரிய அளவில் இருக்குது. அப்படிங்கிற அளவில் இந்த படம் வந்து தமிழ் சினிமா வரலாறுலேயே புதிய படமாக இருப்பதனால ரொம்ப சந்தோஷமாக இந்த படத்தை நான் வரவேற்கிறேன். குறிப்பாக பெண்களை
காட்டின இதில் வர்ற சித்திரங்களில் பெரும்பாலும் பெண்கள் அதிகமாக கேரக்டர்ஸ் இருக்காங்க. பார்க்கலாம் வழக்கமான கதாநாயகிகள் இல்லாமல் குறிப்பாக தம்பி மனைவியான அந்த பெண்மணியுடைய கேரக்டர்லாம் பார்த்தா உள்ளபடியே நாங்கள் கிராமத்தில் பார்க்கக்கூடிய சாதாரண ஒரு அக்காக்களாக தங்கைகளாக அதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அவன் குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தது கிடையாது. அவள் குடும்பத்தில் ஒரு நடவடிக்கை இப்படி தான் இருக்குமா நமக்கே வருது. அந்த அம்மா ஒரு இடத்துல முரண்படுறாங்க, இன்னொரு இடத்துல உடன்படுறாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ளனா ரெண்டு இணக்கங்கள் இருக்குங்கிறத ரொம்ப சார்பாக கடைசி வரையும் கொண்டு வந்திருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அது காட்டினது பெண்களுடைய லைஃப்பை காட்டணும் அப்படின்றதுக்காகத்தானே, அல்லது உள்ளபடிக்க அது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு உரையாடலுக்கான ஏற்பாடு? நம்ம ஏற்கனவே உங்களுக்கு நான் 2-3 இன்டர்வியூ நான் கொடுத்துருக்குறேன். அதாவது இஸ்லாமிய பெண்கள் ஒரு ஒடுக்குமுறையை சந்திக்கிறார்கள். இஸ்லாமிய பெண்கள் மிக கடுமையான ஒரு அடக்குமுறைக்குள்ள அப்படியே புழுங்கி சாகிறார்கள் அப்படின்னு ஒரு பொது புத்தியில் ஒரு சித்திரம் இருக்கு. நான் இதை பல மேடைகளை சொல்லியிருக்கேன். வாங்க ஒரு நாளைக்கு சென்னை பூந்தமல்லி ரோட்டுக்கு பர்தா போட்டுட்டு பைக்கில் போவாங்க. தலை முடி பறக்கும், ஷால் விளைக்கிறோம். எங்கே போவான்னு நினைக்கிறீங்க? ரோட்டோரமாக ஒரு கடை போட்டிருப்பாங்க. வடை கடையாக இருக்கலாம், பிரியாணி கடையாக இருக்கலாம். கறிக்கடையில் உட்காந்து கறி வெட்டுற பெண்கள் தெரியுமா உங்களுக்கு? ஆடு உரிக்கிற பெண்கள் தெரியுமா? இருக்காங்க. அப்போ இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இஸ்லாமிய பெண்கள் மிக மோசமாக ஒரு ஒடுக்குமுறைக்கு அவங்களுக்கு எந்த சுதந்திர வெளியுமே கிடையாது அப்படின்னு தான் இங்கே நிறைய பேருக்கு இங்கே புத்தி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் நான் காமன் பப்ளிக்கு கூட சொல்ல, குறிப்பாக நான் இதை பலரையும் பேரிட்டு சொல்ல முடியும், நான் இப்போ சொல்ல விரும்பலை. பல இன்டலெக்சுவல்ஸ் சொல்லக்கூடிய லிபரல்ஸ், தாராளவாதிகள் இப்படி ஒரு விஷயத்தை எடுப்பாங்க. உண்மை என்னென்னா அவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லுவேன், நீங்கள் வாங்கம்மா முதல்ல போய் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை போய் கவனிங்க. இன்னும் சொல்ல போனால் எனக்கு கண்டிப்பாக நிறைய முஸ்லீம் குடும்பங்களோடையும் பரிச்சயம் இருக்குது, முஸ்லீம் அல்லாத குடும்பங்களையும் எனக்கு பரிச்சயம் இருக்குது. எல்லா குடும்பங்களையும் ஒரு பெண்ணோட பாத்திரம்னு ஒன்று இருக்கும்ல, அதுக்கு இணையாவோ அல்லது சற்று கூடுதலாவோ இஸ்லாமிய பெண்களுடைய பாத்திரம் ஒரு குடும்பத்தில் மிக 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 முக்கியமானதாகவும் முதன்மையானதாகவும் இருக்கும். இந்த சாலிஹாங்கிற பாத்திரம் விரிவாக பேசப்பட வேண்டிய ஒரு பாத்திரம். எத்தனை விஷயங்களை இந்த பெண் தாங்கிக் கொள்கிறார். அந்த வீட்டோடைய தூணுங்க யூசுஃப், அந்த வீட்டோட தூண் யூசுஃப். அவரை எதிர்த்து அவர் தம்பி பேச மாட்டார். ஆனால் இந்த பொண்ணு சின்ன சின்ன சங்கடங்களை சுதந்திரமாக வெளிப்படுத்தும். இந்த நெசவெல்லாம் பண்ணிட்டு நம்ம குடும்பம் நடத்த முடியாதுங்கிறத தன் கணவன் வாயிலாகவும் சொல்ல வைக்கும், தானும் சொல்லிடுவாங்க. அப்போ அவர் வெளிநாடு போகிறார். தனக்கு ஒரு குழந்தை இல்லை அப்படின்னா கூட இல்லை இந்த குடும்பம் முன்னேறணும்னு சொல்லிட்டு அந்த முடிவு எடுக்கிறது சாலிகா. அதே போல் அன்பு கொஞ்சமும் குறையாமல் அவர்கள் நடத்தக்கூடிய காதல் மொழிகள், கணவன் மனைவிக்கான பொறுப்புணர்ச்சியோடு நடத்தக்கூடிய உரையாடல், அது லெட்டராக இருக்கலாம், இல்லை கேசட்டாக இருக்கலாம், அடுத்து வீடியோ கால் வரைக்கும் போது அந்த பெண் அப்படியே தான் இருக்காங்க. கடைசியாக அந்த பெண்ணை பற்றி அபுதாயிர் சொல்கிறான், உங்களுக்கு இருக்க ஒரே சந்தோஷமே இந்த நகை மட்டும்தான், சாச்சாவை நீங்கள் வெளிநாடு அனுப்பிச்சிட்டு, அதனால் நான் கேட்கலன்னு சொல்லும்போது, நகையை வச்சுட்டு வெளில போகும்போது எனக்கு அமீரும் ஒன்று தான், நீயும் ஒன்று தான். மிக முக்கியமான வார்த்தை. ரெண்டாவது, இது மட்டும்தான் எனக்கு சந்தோஷம்னு நீ நினச்சிட்டே இல்லை. இந்த கேரக்டரை நீங்கள் பல இஸ்லாமிய குடும்பங்களில் நீங்கள் பார்க்க முடியும். மற்ற குடும்பங்கள் இல்லைன்னு நான் சொல்லவில்லை, மற்ற குடும்பங்கள்லாம் இருக்குது, இஸ்லாமிய குடும்பங்களில் இல்லைன்னு சொல்கிறது இருக்குல்ல, அங்கே இருக்குன்னு சொல்ல வரேன். அங்கே இன்னும் அழுத்தமாக இருக்குது. அந்த சாச்சா வெளிநாடு போன சாச்சாவும் ஃபைரோஸ் தங்க பாப்பாவுக்கு அபுதாயிர் தங்க குட்டிக்கு தங்கத்துக்கு நான் ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன்னு சொல்கிறார். அதுக்கு இணையாக இந்த பெண்ணும் வெளிலேருந்து வந்த பெண்ணும் தன்னுடைய குழந்தையாக அதை பாவிக்கிறாங்க. பாகுபலியில் சிவகாமி நாச்சியார் அப்படி பார்த்தா நமக்கு மகிழ்ச்சியாக இருக்குல்ல, அதுக்கு இணையான ஒரு பாத்திரம் தான் இந்த பாத்திரம். அது மட்டும் இல்லை, அந்த லவ் பண்ணுற நிலோஃபர் முதல்ல ஆரம்பத்தில் தன்னுடைய காதலையும் வெளியே சொல்ல முடியாது, அப்பா அம்மா கேட்கும்போது கூட ஒரு வார்த்தை பேச முடியாமல் என்ன ஆகுதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 25 வருஷம் 15 வருஷம் கழித்து பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு அது டிவோர்ஸ் வாங்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்கு. அதுவும் முடிவெடுக்குது. அது மட்டும் இல்லை, அபுதாயிருக்கு கடைசியாக பார்த்த பெண்ணும் கூட அந்த பெண் முடிவு, ஏன்னா அவங்க அப்பா அம்மா 2 பேருக்குமே அப்பாவுக்கு அது கொஞ்சம் வயசு கூட இருக்குமா, கூடுதலாக புது பணக்காரங்க அவங்க நமக்கு செட் ஆகுமான்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கே தோணும், அபுதாயிரை வேணான்னு சொல்கிறாங்க போல இருக்கு. ஆனால் அந்த பொண்ணு வேணும்னு சொல்லும்.
அதுக்கப்புறம் தன் தந்தைக்கு ஒரு தன்மான குறைவு ஏற்படும் பொழுது எனக்கு நீ வேணான்னு சொல்லுது. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் காட்டப்படுற பெண்கள் எல்லோருமே சுதந்திரமாக முடிவெடுக்கக்கூடிய அறிவு வச்சிருக்கிறாங்க. முதல் நீங்கள் அதை தான் அந்த இடத்துல கூட அந்த மார்ட்டின் லூதர் கிங்கோட ஒரு வரிகளை பேக்ரவுண்டாக இருக்கும். நாங்கள் எதிரிகள் வந்து அவர்களை விட அந்த நண்பர்களின் மௌனம் கண்டிப்பாக அந்த பொண்ணு இயல்பாக முடிவெடுக்குது. லைப்ரரியில் வேலை பார்க்குறாங்க அவங்க. அது வந்து நிறைய இங்கிலீஷில் பேசுது. கூடுதலாக பல விஷயங்களை கோட் பண்ணுறாங்க. இது எல்லாமே கூட நம்ம நினச்சிட்டு இருக்கோம்ல, அந்த பெண்கள் ரொம்ப கட்டுப்பட்டியாக இருப்பாங்க, வெறும் வந்து முக்காடுக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அது எப்படி பள்ளிக்கூடங்கள் நீங்கள் பார்த்துருப்பேன் 2-3 வருஷத்துக்கு முன்னால் பெங்களூரில் வந்து நடந்தது. நீங்கள் ஹிஜாப் போட்டு வரக்கூடாதுன்னு. அதுக்கு ஃபைட் பண்ணுற பெண்களாக மட்டும்தானே தெரியும் உங்களுக்கு. இல்லை அவங்களுக்கு இயல்பான எல்லா பிரச்சனையும் வரும், இயல்பான எல்லா போராட்டங்களுக்கும் அவங்க வருவாங்க. அப்போ பெண்கள் இயல்பிலே வலிமை மிகுந்தவர்கள்ங்க. அந்த வலிமையை இஸ்லாமிய பெண்களுக்கு கிடையாது. அந்த வலிமை அப்படின்ற ஒரு பொது புத்தியிலிருந்து பார்த்துட்டு அவங்க இஸ்லாமியர்கள் எல்லோருமே வந்து பெண்களை அடக்கி ஒடுக்கி வைப்பாங்க, இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிப்பாங்க. நீங்கள் பாருங்கள், இந்த படத்தில் யாருக்கு 2 ஒய்ஃப் இருந்தாங்க? இல்லை. எப்போ இருந்து கதைக்களம்? 80லேருந்து தொடங்குது. 80ஓட தொடக்கத்திலே இந்த 2 பொண்டாட்டி 3 மணி கலாச்சாரம்லாம் இல்லைங்க. அது வந்து சமூக வளர்ச்சியோட ஒரு பகுதி. இஸ்லாம் பலதார மனத்தை ஒரு ஆணுக்கு அனுமதிக்கிறது, அது யாரும் மறுக்கல. ஆனால் நடைமுறையில் அவன் செய்வானா செய்ய மாட்டானாங்கிறது நீங்கள் நடைமுறையில் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஏதோ ஒரு மதத்தோட ஸ்கிரிப்டை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்க. அது மத ஸ்கிரிப்ட் என்னன்னு தெரியாது முழுசா. ஆனால் இல்லை அவங்களாம் வேற மாதிரி. நீங்கள் பார்த்தா தெரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற வேர்டை நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், யாராவது பார்த்தா அப்படியே ரொம்ப பவ்யமாக. இல்லைங்க, அது ஒரு விழிச்சொல். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா யாராவது வீட்டில் இருக்கீங்களான்னு அர்த்தம். யாராவது வீட்டில் இருக்கீங்களா, வெளிலேருந்து ஒருத்தர் கேட்குறாரு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா நிப்பாட் நான் பேசுகிறேன். இது எல்லாத்தையுமே அந்த வார்த்தை தான். இந்த பெண்கள் எல்லாமே ஸலாம் அலைக்கும் இந்த படத்தில் அவ்வளோ சரளமாக ஒருத்தருக்கு முகனும் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு கேஷுவலாக. அவங்க அதை மட்டும் கற்றுக்கல, காலந்தோறும் அவர்கள் ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்கிறார்கள். அதே பாருங்கள், ஆரம்பத்தில் வந்து வெறும் சாரி மட்டும்தான் அவங்க உடுத்தியிருக்காங்க. நல்லா பார்த்தா தெரியும். யூசுஃபோடைய ஒய்ஃபு முக்காடு போட்டே தான் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. சாலிகா பெரும்பாலான நேரங்களில் கழுத்தோட சேலையை போட்டு முடியை மட்டும்தான் மறைச்சிருப்பாங்க. அதே சாலிகா பின்னால் கடைசியாக அபுதாயிருக்கு பொண்ணு பார்த்துட்டு பூ வச்சுட்டு வரும்பொழுது பரதாவோட வர்றாங்க. இந்த கல்ச்சர் அப்படிங்கிறது, இந்த மாற்றம்ங்கிறது ஒரு கால மாற்றம். ஆனால் இந்த உடை மாற்றம் அவருடைய சிந்தனையோ அவருடைய சுதந்திரத்தையோ முற்றாக மட்டுப்படுத்தவில்லை. இன்னும் சொல்ல போனால் அது ஒரு பெரிய தடையாக இல்லை. அது ஒரு தடையா இல்லையாங்கிறத பற்றின ஒரு விவாதம், தனி விவாதம். ஆனால் தூக்கி எதானா ஒன்று பேசும் பொழுது அதை கொண்டு வந்து முதல்ல வைக்கிற பலரை நான் பார்த்துருக்குறேன். அது ஒரு பிரச்சனையாக அங்கே இல்லைன்னா அங்கேயும் டெசிஷன் மேக்கராக இருக்கிறது பெண் தான். இதுதான் சொல்ல வரேன். அப்போ சாலிகாங்கிற பெண் உண்மையில் இன்னும் கொஞ்சம் அந்த பாத்திரத்துக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு பெண் பாத்திரமாக அது நின்றுருக்கும். அவங்க நிஜமாவே நடிகையா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வளோ தத்ரூபமாக அவங்க, நான் மேக்கிங் வீடியோ ஒன்று பார்த்தேன், அதில் அந்த பொண்ணு நிற்கிறாங்க. ரொம்ப அழகாக வந்து அவங்க நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வெளிநாட்டுக்கு தன் கணவனை அனுப்பிவிட்டு காத்திருக்கக்கூடிய ஒரு மனைவி, அந்த மனைவியோடைய அத்தனை உணர்வுகளும் காட்டி மறைக்கக்கூடிய முகத்தை அவங்க அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ எனக்கு சாலிகா தான் இந்த படத்தோட ஹீரோயின். அந்த பழைய பாடலை கூட அதில் வச்சிருக்க பொருத்தமாக இருக்குது. கப்பல் ஓட்டி போன மச்சான் சொல்றது ரொம்ப ரொம்ப இயல்பாக பொருத்தமாக அந்த டைமில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, வெளிநாடு போயிட்டு வந்த எல்லா இஸ்லாமியர் வீடுகளையும் இந்த மாதிரி ஒரு டேப் ரெக்கார்டர் இருக்கும். ஆள் உயர டேப் ரெக்கார்டர் இவ்வளோ பெருசு இருக்கும். அது உண்மையிலே அது இருக்க வீடை பார்த்தாவே ஓகே, இங்கே இன்னொருத்தர் வந்து வெளிநாடு போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும். டேப் ரெக்கார்டர் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி ரேடியோ எனக்கு தெரிஞ்சு, நீங்கள் சொல்கிறீங்கல்ல, சொல்கிறாங்க இல்லையா, பொதுவாக இஸ்லாம் வந்து கலைக்கு எதிரானது, இஸ்லாம் வந்து இந்த மாதிரி டிவி ரேடியோ அதெல்லாம் இல்லை. நிஜமாகவே ரேடியோக்கள் முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊருக்குள்ளே ஒரு 50 வீடு இருக்குன்னா அதில் ஒரு 4 வீடு 3 வீடு முஸ்லீம் வீடு இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு 2 வீட்டில் கண்டிப்பாக ரேடியோ இருக்கும். அப்போ அவங்க அது கூட இணைஞ்சிருக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரேன். அப்போ அப்டேஷன் ஒன்று இருக்குல்ல, நீங்கள் பாட்டு கேட்குறதுக்கு டேப் ரெக்கார்டர்லேயே வாங்குறீங்க இல்லையோ, கேசட் கேட்குறதுக்கு நீங்கள் வாங்கணும். அதெல்லாம் வந்து காலத்துடைய குறியீடு தான். அதெல்லாம் மிக அற்புதமாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க.
இந்த படத்தில் மேலும் நமக்கு முஸ்லீம் சமூகத்தில் என்ன நிகழ்கிறதுங்கிறது அந்த சமூகம் அல்லாத பார்வையாளர்களுக்கு கடத்த வேண்டியதில் என்னென்ன வெளிகள் எல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க. முதல்ல முஸ்லீம்கள் சொல்ல வருத்தமாக இருக்குங்க, மற்றவர்களைப் போல தான் சோறு சாப்பிட்றாங்க, மற்றவங்களைப் போல தான் விழாக்கள் நடத்துகிறாங்க, மற்றவங்களைப் போலத்தான் இல்லை அது இவனால வரல இல்லை அதனால தான் இப்படி கொஸ்டின் அதுதான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு வருத்தமாக இல்லை, இதெல்லாம் சொல்லி வேண்டிய நிலைமையில். ஏன்னா அடுத்த வாரம் முஹரம், வருஷம் இந்த சங்கடம் எனக்கு கூட வரும். காலங்காத்தால் எந்திரிச்சோடனே 6-6:30 ஒருத்தர் ஹாப்பி முஹரம் அனுப்புவார். ஐயா சாமி, முஹரம் ஹாப்பி முஹரம் கிடையாது, அதில் ஹாப்பி எல்லாம் சொல்லக்கூடாது, ஹாப்பி புனித வெள்ளி சொல்கிற மாதிரி தான் ஹாப்பி முஹரம். அப்போ என்னன்னா இவங்களுடைய விழாக்கள் முஹரம்னா என்னன்னு தெரியல, நீங்கள் சொல்கிறீங்க தெரியல, தனியாக பேசுவோம். நான் என்ன கேட்குறேன்னா அவங்களுடைய வாழ்க்கையை பற்றியே தெரியல, சொல்லும் போது ஹாப்பிக்கான விஷயம் இல்லைங்கிறது தெரியும். ஆமாம், அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா அவங்களுடைய விழாக்கள்லாம் வெறும் பிரியாணியோட போயிடுது. இல்லைங்க, அது இன்னும் சொல்ல போனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனையும் நல்லாவே பண்ணுவாங்க. ஒரு கல்யாணங்கிறது எத்தனை சடங்குகளோடு நடக்கும் தெரியுங்களா? அந்த சடங்கு வேணுமா வேணாமான்னு எல்லா ஊர்லேயும் போடுற சண்டை அங்கேயும் நடக்கும், எல்லா சமூகத்திலையும் போடுற சண்டை அங்கேயும் நடக்கும். ஆனால் பிரச்சனை நமக்கு அப்படி ஒன்று இருக்குங்கிறதே தெரியாது அப்படிங்கிறது தான். இப்போ இஸ்லாமிய ஒரு பாடியை கண்டிப்பாக ஒரு இந்துவோடைய மரணத்தில் அவங்களை எப்படி குளிப்பாட்டுவாங்க, அவங்க எப்படிலாம் சந்தனம் வைப்பாங்க, எப்படிலாம் காலை கட்டுவாங்கன்னு இங்கே ஓரளவுக்கு எல்லோருக்கும் தெரியும். இது மாதிரியே இஸ்லாமியர்கள் பண்ணுறாங்களா இல்லையானாவது நம்ம இது வரைக்கும் யோசிச்சிருக்கோமா? இல்லை, அது உண்மையிலே ஒரு ஒரு பணத்தை செய்கிறதுக்கான அத்தனை சீக்வன்ஸில் இருந்துச்சு. ஆமாம், கொஞ்சம் கூட அதை இப்படா மனுஷன் போன மாதிரியே இருக்காரே அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இல்லை. அதுக்கு கண்டிப்பாக நான் பேசும்போது சொல்கிறேன். அது எனக்கு நான் அந்த இடத்துல கண்ணீர் விட்டேன். அது எனக்கு ரொம்ப இதாயிருச்சு. அந்த கையெல்லாம் தொங்க போட்டு அந்த இது பண்ணுறாங்கல்ல, பார்த்துட்டு சந்தனம் போட்டு கழுவுவாங்க. அது யார் கழுவணுன்றதும் இருக்குது. ஏன்னா அவங்க சாதாரணமாக ஏதோ ஒரு சடங்கு முறை இருக்குங்க, அந்த சடங்கு முறை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே நீங்கள் அவங்கள பேசணும். அதெல்லாம் இல்லாமல் அவங்க வேற மாதிரி, அவங்கெல்லாம் வீட்டு விட்டு துப்பாக்கி வச்சுருப்பாங்க, பக்கத்தில் கொண்டு தூக்கி போட்டு சுடுவாங்க. இதுதான் அவங்கள நாட்டுப்பற்று இல்லாதவங்க, இதுதான் இவங்களை பற்றின பொது புத்தியாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு பழக்க வழக்கம் கிடையாது, குளிக்க மாட்டாங்க. இது எவ்வளோ கேவலமான சித்திரம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்தார்கள். உண்மை அது இல்லைங்க, உண்மை அது இல்லை. இன்னும் சொல்ல போனால் வீட்டுக்கு விளக்கான பெண்கள் என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் கூட இதுக்கு இணையாகவே அங்கேயும் இருக்குது. ஒரு ஆண் என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது மதம் சொல்கிற கருத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க வாழ்கிற வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களையும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி எதுவுமே நமக்கு தெரியாதுன்னு சொல்கிறேன். அந்த இடத்துல இருந்து முதல்ல அவங்களுக்கு ஒரு சமூக வாழ்க்கைங்கிறது ஒரு பரந்துபட்ட அளவில் இருக்குது. அவங்க அந்த ஊரில் என்ன தொழில் மற்றவங்க செய்கிறாங்களோ அந்த தொழிலை தான் அவங்களும் செய்வாங்க. அவங்களுக்கும் கொண்டாட்டங்கள்ங்கிறது சாதாரணமாக இருக்கும். அப்படிங்கிறத கடத்துறதுன்றதை விட அப்படிங்கிறத சொல்கிறாரு முதல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடியான இந்த படங்கள் வந்த படங்களில் பூரா பார்த்தீங்கன்னா இப்படி இல்லைன்னு சொல்கிறேன் நான். இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறது, மிஸ்கின் படங்கள், ஒரு சில படங்கள், அண்ட் தென் ஃபாத்திமான்னு கூட ஒரு படம், உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம், பேய் படம், பேய் படம் ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா ஃபாத்திமான்ற ஒரு பெண்ணு பேயாக வருவாங்க. இங்கே மிஸ்கின் படங்களில் கிறிஸ்டியன் பொண்ணெல்லாம் பேயாக வரும். இதில் என்ன காமெடினா அந்த படத்துலலாம் அந்த பிணங்களை எரிக்கணும்னு பேசுவாங்க. இஸ்லாம்லையும் கிறிஸ்டியானிட்டிலையும் எரிக்கிற பழக்க வழக்கமே இல்லைன்னே தெரியாத ஜென்மங்கள். அப்துல் கலாம் ஆவி நிற்கிதுன்னு சொல்லுவாங்க. அப்துல் கலாம் பிறப்பால முஸ்லீம்ங்க. அவர் தன்னுடைய குரானை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். இஸ்லாமில் ரீபர்த்தே கிடையாது, மறுஜன்மம்னு ஒன்றே கிடையாது. அங்கே எப்படி பேய் வரும்? மற்ற மதங்களில் பேய் இருக்குல்ல, அப்போ அங்கேயும் பேய் இருக்கு. இதுதான் அபத்தம். அது மட்டும் இல்லை, ராஜமுருகனுடைய ஜிப்சி நிறைய ஓட்டைகள் நிறைந்த படம். அதில் கதாநாயகன் அந்த பெண்ணுக்கு தாலி கட்டுவார். இதை விட அந்த அவங்கள பற்றின ஒரு அறியாத்தனை எதுவும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு முஸ்லீம்களில் எந்த பிரிவினரும் கணவன் அந்த பெண் மணப்பையன் பொண்ணுக்கு தான் தாலி கட்ட மாட்டாங்க. அந்த ஊரில் இருக்கிற வயசான அது சொந்தக்கார வயசான ஒரு பெண்ணு அவங்க கருகமணியோட தாலியோட இருக்கிற ஒரு வயதான அம்மா தாலி கட்டுவாங்க. அதவே மாற்றி வச்சாங்க. ஏன்னா அதை பற்றி நமக்கு என்ன கவலை. அதே மாதிரி தான் ப்ளூ சட்டை மாறனோட ஒரு படம் வந்தது. ஆமாம், அந்த இந்தியன் ஆன்டி இண்டியன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா
சுண்ணத்து பண்ணி தான் புதைப்போம். இது எதுவுமே அங்கே இல்லைங்க. அப்போ நீங்கள் அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு கதையை நீங்கள் ஒரு ஆளை பற்றின ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த பழக்க வழக்கம் இருக்கா இல்லையா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியணும்ல. அந்த காலத்தில் இல்லை, நீங்களே சொல்லுங்கள். அப்போதான் எதுக்கு இந்த படத்தில் சுண்ணத்து பண்ணுறாங்க? இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இப்போ சமீபமாக பார்த்துருக்க முடியாது. காரில் ஊர்வலம் வர்றாங்க, ஒரே ஷாட்டில் வருவது. அவரு கல்யாணத்துக்கு மேடை ஓப்பன் ஜீப்பில் கொண்டு வருவாங்க, இவனை காரில் ஜோடிச்சு கூப்பிட்டு வருவாங்க. இது இப்பயும் நடக்குதுங்க. இது நிறைய பேருக்கு இங்கே நமக்கு பார்க்கலன்றனால தெரிய மாட்டேங்குது. ஜோடிச்சு மாப்பிள்ளை மாதிரி ஜோடிச்சு அவங்கள வந்து மாப்பிள்ளைக்கு உண்டான எல்லா அலங்காரமும் பண்ணியிருப்பாங்க. அதை பண்ணிட்டு 7 நாளைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் வந்துடக்கூடாதுன்ற மாதிரியான சடங்குகள்லாம் இருக்குது. தொற்றுகள் இருக்கலாம். ஆமாம், தொற்றுன்னு இல்லை நான் சொல்கிறது, அதெல்லாம் அதுக்கு சில அறிவியல் காரணம் இருக்கும். நான் அதுக்குள்ளே போகல. இங்கே எப்படி ஒரு பெண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணால் சில சடங்குகள் இருக்கும், அது மாதிரி அங்கே இருக்குன்னே நமக்கு தெரிய மாட்டேதுன்னு சொல்கிறேன் நான். அப்போ அங்கே கல்யாணம் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்கே விழுது. நமக்கு கல்யாணம்னா என்ன, இப்போ கிட்டத்தட்ட இப்போ எல்லா ஆட்கள்கிட்டையுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணமா தாலி கட்டிட்டாங்களா இல்லைன்னா அடுத்த நிமிஷத்தில் பந்தியில் உட்காந்துடுறோம். அதை நான் மட்டமாக சொல்லலை, அங்கே போயிடுறோம். ஆனால் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச திருமண முறைகள்லேயே ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு விதமான சடங்குகள் இருக்குது. நம்ம அதில் தெரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கொள்வது உங்களுடைய உரிமை. ஆனால் தெரிஞ்சுக்கிறது இல்லைன்றது கூட பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு அப்படி ஒன்று கிடையவே கிடையாதுன்ற முடிவுக்கு நான் வந்துடுறது. அது எப்படி அவங்க பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு சடங்குகள் இருக்குது. இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய வாழ்வியல் முறை வந்து நம்மள மாதிரி இருக்குன்றத சித்திரப்படுத்தியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், அந்த பெண்கள் எல்லாம் தாவணி போட்டுட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு ஈவினிங்கில் போகிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் காட்டணும் தண்ணி எடுக்க போகிறது மட்டும். அன்னைக்கு பெண்கள் எல்லார் வீட்லையும் கழிப்பறைகள்லாம் கிடையாதுங்க. மொத்தமாக இப்போ 8-10 பேராக தான் வெளில போவாங்க நைட்டில். இது எல்லாம் அப்போ பெண்களை வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சாங்க அப்படிலாம் இல்லை. ப்ளஸ் அங்கே போய் ஒரு ஷாட்டு தான் இருக்குது. அதில் அந்த பெண்களுக்குள்ளே பேச்சு நடக்குது, இவன் யாரை பார்க்க நிற்கிறாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அப்படிலாம் பேசவே மாட்டேன். இல்லை, எல்லா பெண்கள் மாதிரி அவங்களும் பேசுவாங்க. இது எல்லாத்தையுமே இங்கே காட்டுனதுன்னு நான் சொல்லுவேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னு நான் அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா ஒன்றும் இல்லைங்க, கைப்புண்ணுக்கு கண்ணாடி இருக்குன்னு சொல்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டுக்காரனை பற்றி உனக்கு சினிமாவில் சொல்ல வேண்டிய அவசியம் வந்துருச்சு என்ற அளவில் வருத்தம். அதே நேரத்தில் இப்போயாவது வந்துச்சே அப்படிங்கிற அளவில் ஒரு சிறு மன நிறைவு. உங்களை போன்றவர்கள் இந்த படத்தை கொண்டாடுறதுக்கான காரணத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இன்றைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களே இப்போ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மீரா கதிரவனையும் டார்கெட் பண்ணுறாங்க. அவர் ஒரு இஸ்லாமிய ப்ராக்டிஸ் பண்ணாத ஒரு நபர், அவர் என்ன தெரியும் இஸ்லாமத்தை பற்றி அப்படின்னு சொல்லி அவரையும் கொதற போக்கும் இருக்குல்ல, அதையும் புரிஞ்சுக்கிறது. அதாவது இந்த கேள்வி வரும்னு நான் நினச்சிட்டு தான் வந்தேன். இந்த கேள்வியே இந்த இடத்துல வந்து மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கேள்வி. ஏன்னா சொல்கிறேன் அதான் அது பதில் தான். நான் உங்களை இது பண்ணல. என்னன்னா, ஒரு தலித்து படம் வரும்போது ஒரு தலித்து தான் தலித்து படத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ஸ் வருதா? வந்திருக்குல்ல. நீங்கள் இதுக்கு முன்னாடி யாரை ஒரு தலித் இன்டலெக்சுவலை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு யாராவது இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. கேட்டது இல்லை. இல்லை அவர் இல்லை அவங்கக்கிட்ட போய் பொண்ணுங்க ஒரு நான் தலித் ஒரு தலித் மூவி எடுக்கிறாருங்க, அதை வந்து நீ எடுக்கக்கூடாதுன்ற வாய்ஸ் வந்து தலித் இன்டலெக்சுவல் நிறையா பேர்கிட்ட வரும். ஆமாம், இப்படி அவங்க கேட்குறாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்கள் கேட்க மாட்டோம். ஏன்னா ஆமாம், நமக்கே ஒரு ஓரமாக என்ன இருக்குது அப்படின்னா, ஆமாம் தலித் வழியை தலித் தான் சொல்ல முடியும் இப்படின்னு ஒரு புத்தி உங்கள் மண்டையிலேயே இருக்குது. நான் அதை கடுமையாக மறுக்கிறேன். ஆமாம், அந்த பதில் தான் மீரா கதிரவனுக்கும். இது இஸ்லாமியை பற்றிய படம் அல்ல, இது இஸ்லாமியர்களை பற்றிய படம். மீரா கதிரவன் அவர் யார், அவருடைய பேக்ட்ராப் என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது ஒரு உங்களுடைய அதுதான் உங்களுடைய நாட்டம் என்றால் அது வேற. நான் சொல்கிறது அந்த மனிதர்களை சொல்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், ஹபீபி படத்துக்கு அப்புறமாக எழுப்பப்பட்ட இந்த குரல்கள் மிக 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 சன்னமான குரல்கள். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு 10 பேர் எழுப்பியிருப்பாங்க. சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது அதான் சொல்கிறேன், அது 10 பேர் தான் இருக்க முடியும். ஏன்னா அதுக்கு மேலே வரமாட்டாங்க. இது நீங்கள் எந்த படம் வந்தாலும் கொஞ்சம் பேர் இந்த மாதிரி உளருவாங்க. அதோட ஒரு சிறு பகுதி தானே தவிர இது மைய கேள்வி இல்லை. ஏன்னா யமுனா ராஜேந்திரன் உட்பட இதை மையப்படுத்தி ஒருத்தர் எழுதியிருந்ததாக அவர் எழுதியிருந்தார். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இல்லை இந்த குரலை பூதகரமாக்காதீங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா,
இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசணும்ல, இதை தாண்டி இது இங்கே மட்டும் தான் வந்து நிற்கும் கடைசியாக. அந்த எச்சரிக்கை உணர்வுலேருந்து இந்த நம்ம அந்த உரையாடலை ஏன் அந்த போக்கு கொஞ்சம் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம்னா, மீரா கதன்ற ஒரு ஆகச்சிறந்த அவரை வந்து இஸ்லாமியோட ஒரு கலைஞனாக பார்க்குறோம். அப்போ அந்த கலைஞனுக்கு வந்து வேற ஒரு எந்த ஒரு, ஏன்னா ஒரு படைப்பு சுதந்திரத்தில் வந்து இதெல்லாம் நிழல ஆய்விடக்கூடாது, அவர் பக்கம் நம்ம நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உரையாடல். இல்லை, நிற்கிறது அப்படிங்கிறதுக்கான எதிர்த்தரப்புல நிற்கக்கூடாதுன்னு சொல்கிற ஆட்களே நல்லுன்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த பக்கம் ஆளே இல்லாமல் நீங்கள் எதுக்கு? ஏன்னா நான் அவரை சந்திச்சு நேரடியாக பேசும்போது கூட அவர் சொன்னது என்னன்னா, நான் நிறைய விஷயம் பண்ணுறேன் வைக்கிறேன், ஆனாலும் கூட என்னை வந்து மார்க்கத்துக்கு எதிரானவங்கிற மாதிரி சித்திரைப்பித்து இருக்குன்ற வேதனையை அவரை வெளிப்படுத்தினார். அதனால தான் சொல்கிறேன், அதெல்லாம் பேச வேண்டியிருக்கு, நம்ம அவரோட நிற்க வேண்டியிருக்கு. ஒரு சின்ன வேண்டுகோள், முடிஞ்சால் நீங்கள் இப்போ சொன்ன அந்த கடைசி விஷயத்தை தூக்கிடுங்க. ஏன் அப்படின்னா, உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்கிட்டயே அவர் சொல்லியிருப்பார். விஷயம் அது இல்லைங்க, நம்ம படத்தை பற்றி பேசுகிறோம். இப்போ நான் இருக்கேன், நீங்கள் பிறப்பில் நீங்கள் உங்களை முஸ்லீம்னால கூப்பிடலன்னு நீங்கள் சொன்னீங்க. நான் அதுக்கு தான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா இல்லை, பிகாஸ் ஐ எம் நாட் அ ப்ராக்டிசிங் முஸ்லீம். இதை நான் எல்லா மேடைகளையும் சொல்லி தெரியும். பிரச்சனை அது இல்லை. இந்த விவாதத்துக்கு அது ஒரு தேவைப்படுது, அது அவ்வளோதான். அந்த அளவுல தான் அதை புரிஞ்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது அதான் சொல்றேன், அந்த அளவுல நான் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்றேன். அதே மாதிரி தான் மீரா கதிரவனை ஏற்றுக்கொள்ளாத இஸ்லாமியர்கள் அப்படின்னு அது மீரா கதிரவனே புலம்பி இருந்தாலும் கூட மிக 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 சொற்பம்னு சொல்றேன். உங்களுக்கு சவால் விடுறேன், இன்னைக்கு இரவு காட்சி நீங்க ஏதாவது ஒரு தியேட்டர்ல போய் பாருங்க, தியேட்டர்ல இருக்கக்கூடிய 80% பேர் முஸ்லீம்களா இல்லையான்னு நீங்க பார்த்து வந்து என்ன சொல்லுங்க. புரியுது. இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்றேன், இந்த அப்படி 80% பேர் இருந்தாங்கன்னா படத்தை பார்த்த பிறகு பல இஸ்லாமியர்கள் உடைஞ்சு அழுகிறத பார்க்க. ஆமாமா, அதுதான் அவரோட ஆகச்சிறந்த படைப்புக்கான நல்ல பரிசு. இல்லை, அதுதான் சொல்றேன் சார். அப்ப நான் என்ன சொல்றேன், பார்க்குறவன் 80% முஸ்லீமு, எங்களை பற்றி நீங்க புதுசா இப்பதான் சொல்லியிருக்கிறீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ஸை வச்சுக்கிட்டு யாரோ 2-3 பேர் அங்கங்கே உளர்ற ஒரு விஷயத்தை வந்து முதன்மைப்படுத்துறது இருக்கு இல்லையா, அதை நான் உங்களை மட்டும் சொல்லலை, இங்கே எல்லாருக்குமே சொல்கிறேன். பாரதி ராஜா இறந்து போனார் ரீசெண்டாக. பாரதி ராஜா தன் குறிப்பிட்ட சுயசாதிக்கு எதிரான பல கேள்விகளை முன்வைத்தார் அப்படிங்கிற விமர்சனம் இல்லையா? பாலச்சந்தருக்கு இல்லையா? அரங்கேற்றம் படத்தில் பிரமிளாவை நீங்கள் நெகட்டிவாக காமிச்சிங்க, ஒரு பிராமண பெண்ணை நீங்கள் வந்து வேற மாதிரி காமிச்சிருக்கீங்கன்னு அவருக்கு வந்து வரலையா? ஜெயகாந்தனுக்கு செருப்பு மாலை பறக்கலையா? இது எல்லாத்துக்கும் இருக்கக்கூடியதுன்றேன் நான். எல்லா சமூகங்களுக்கும் இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க இங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம இங்க எதுக்கு இது பேச வர்றோம் அப்படின்னா, இஸ்லாமியர்களை இஸ்லாமியர்களாக மட்டுமே சுருக்கிற போக்குங்கிறது இங்கே பொதுப்படையாவே இருக்குன்னு சொல்றேன். அதே மாதிரி சில விஷயங்களை நம்ம குறிப்பா சொல்றேன். ஒரு பிராமினை வந்து பார்த்து நீங்க இதெல்லாம் பண்ணுவீங்களான்னு கேட்குற கேள்வி நான் நிறைய கேள்வி பார்த்துருக்கேன். அவங்க என்ன விஷயம் நான் சொல்ல விரும்பல, ஏதோ ஒன்று, அது நல்லதோ கெட்டதோ, அவங்களும் இந்த ஊர் மனுஷங்க, இங்கே இருக்கக்கூடிய எல்லா தாக்கமும் உங்களுக்கு இருக்கும். அது மாதிரி தான் இங்கேயும். உண்மையிலேயே இந்த அபுதாஹியர் நிலோஃபர் லவர்ஸ் இருக்காங்கல்ல, இது என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார், நீங்கள் அவர் வெளிநாட்டில் இருக்காரு, ஆனால் அவர் கல்யாணம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, அவர்கள் காலையில் எழுந்து, இது நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் சார், அதாவது அவங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே குரானை தூக்கிப்பாங்க, நைட்டு படுக்கும்போது கூட குரானை தலைக்கி வச்சு தான் படுப்பாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி அவங்க இல்லை. அவங்களுக்கு அதான் சொல்ற இல்லையா, ஒரு மனிதன் என்பவன், இது நான் சொல்லும் போது எனக்கும் இஸ்லாமியர்களிடம் எதிர்ப்பு வருங்க. என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் மதத்தை கட்டிக்கொண்டு மட்டுமே ஒரு நாள் முழுவதும், ஒரு வாழ்நாள் முழுவதும் இருக்க மாட்டான். ஒரு நாள் முழுவதும் சொல்றேன், சிங்கிள் நாள் இருக்க முடியாது. ஆனா அப்படி இருக்கணும் அப்படின்றது மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நாங்களாம் அப்படிதான் இருக்கணும் ஒரு குரூப் சண்டை வரும். அதை நமக்கு புரிஞ்சுக்க முடியும் இல்லையா, புரிஞ்சுக்க முடியும்ல. அதை நம்மளால, ஒரு கோயிலில் பூசாரி இருக்கிறாரு, அவருக்கு வந்து இயற்கை பாதைகள் இருக்கும், அவர் சம்டைம்ஸ் வெளில போயிட்டு வருவார், இவர் எங்கேயா காணோம் அப்படிம்பாங்க நம்ம ஆட்கள். அந்த மாதிரி தான் இது. அப்போ அவங்க காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எந்த ஒரு மனிதனுமே ஒரு குறிப்பிட்ட மதத்தை, ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை அப்படியெல்லாம் வச்சிருக்க முடியாது. இந்த படத்திலே தெரியும், அபுதாஹிர் மாதிரியான ஊரில் இருக்க மனுஷங்க எல்லாருமே ஒரு ஆள்கிட்ட கொண்டு காசு கொடுத்து ஏமாந்து போவாங்கல்ல, அது என்னது நினைக்கிறீங்க? இப்போ ரீசெண்டாக மேலூரில் நடந்தது, 10,000 கொடுத்தா 20,000 கொடுக்குறோம், 50,000 கொடுத்தா 1 லட்சம் கொடுக்குறோன்னு. இஸ்லாம் வட்டி வாங்கக்கூடாதுன்னு சொல்லுதுல, இது என்னது? கரெக்ட். இதுல பெரும்பாலும் இஸ்லாமிய இன்வால்வ் ஆயிருப்பாங்க. வட்டிக்கு கொடுக்க தான் கூடாது, நான் வட்டி கொடுத்து ஒரு ஆளை வந்து நான் பாடுபடுத்தக்கூடாது தவிர எனக்கு யாராவது வட்டி கொடுத்தா ஓகே. அப்படிதானே பேங்க்ல வாங்கிட்டு இருக்காங்க, அப்படித்தானே உலக நாடுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா, நாம ஒண்ணு நினைச்சுக்கிட்டு இருக்கோம்ல, அது இல்லைன்றது தான் இங்க விஷயமே. அப்ப இந்த மீரா கதிரவன் டைரக்டரை, இவர் இஸ் நாட் அ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் முஸ்லிம்,
இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்குற குரல் மிக 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 சொற்பமான குரல், காதிலே வாங்கிக்காதீங்கிறதா என்னுடைய ரெக்வஸ்ட். ஏன் அப்படின்னா அப்போ இன்னமும் அவங்க அடிப்படைவாதிகளாக தான் நிறைய பேர் இருக்காங்க. கேள்வி கேட்டவங்க கம்மி, ஆனால் அது முதன்மை பெற்றுச்சுன்னா இங்கே உட்காந்து ஒருத்தர் கோயம்புத்தூர் அழுதாருல ஒரு பேசிக்கிட்டே என் படைப்பு என்னுடைய எனக்கு மரபு இருக்குன்னு சொல்றேன், அது காணாம போயிடுன்றேன். நான் அந்த அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அதுதான் சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. இந்த படம் ஆக மொத்தம் என்ன பேசுது? ஒரு வெளிநாடு போகக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கேஷுவலான சிக்கல். வெற்றி கொடியிட்டு படம் வந்தது, அதுவும் வெளிநாடு போகக்கூடிய மனிதர்களுடைய சிக்கலை பேசின படம் தான். அது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னால இந்த மாதிரியான கலை நுணுக்கங்கள் அல்லது டெய்லி லைஃப்பை பற்றி அதில் இல்லை. அது ஒன்றும் நான் குறையா சொல்லலை. இந்த படம் அதை அச்சு அசலாக பேசுகிறது. ஓகே, அதே மாதிரி இதில் இந்த படத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனை அடிக்காமல் இன்னொரு பகுதி முழுதாக காட்டப்பட்டிருக்குது. அது இந்து முஸ்லிம் ஒற்றுமைன்னு இன்றைக்கி நம்ம மடியை சொல்ல வேண்டியிருக்குது. இந்த ஒற்றுமை இந்த மாதிரி வார்த்தையில் பேசிக்கொண்டு அங்கே இல்லை. ஒரு ஒரு இந்து நண்பரோடு தொடர்ந்து அவர் இருக்கிறாரு. சுய துக்கங்களோட எப்படி போய் அங்கே போய் கலந்து பேசுகிறாரு, அந்த சாப்பாடு எப்படி விரும்பி சாப்பிட்றாரு. கடைசியில் யூசப் சாகும்போது அந்த உடஞ்சி அழுகிறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னா, அது வேற ஒரு இன்னைக்கு ஒரு அரசியல் மொழியாக கூட பார்க்க முடியாமல் ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக காட்டிருப்பார். அதோடைய தொடர்ச்சி இன்னும் இருந்தால் கூட இன்றைக்கி தான் இந்த மாதிரியான ஒரு அரசியலில் அதை நீங்கள் சொன்ன மாதிரி வேறு ஏதோ அரசு கிட்டக்கா பேசலாம்னு தவிர அந்த காட்சிகளும் அந்த படத்தில் வந்து ரொம்ப இயல்பாக இருந்தது, நல்லா இருந்தது. கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு அதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதில் என்னென்னா, அவருடைய மனைவியை நடிச்சிருப்பாங்கள்ல ஒரு பெண், அவங்க சூப்பர் சிங்கர் ஃபரீனா ஃபரிதா. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக பாடுவாங்க. அந்த பொண்ணு முஸ்லீம், அவங்க இந்த படத்தில் இந்துவாக இருக்காங்க. சரி. டீச்சராக வரக்கூடியவங்க மதுரையை சேர்ந்த விஜே சுசித்ரா, அவங்க முஸ்லீம் டீச்சராக இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது யதார்த்தமாக கூட நடந்துக்கலாங்க. வாங்கடா மாப்பிள்ளைகளா வாங்கடா, அந்த அது கண்டிப்பாக பள்ளியில் நம்ம கேட்டிருக்கோம். இது யதார்த்தமாக நடந்ததாக கூட இருக்கலாம். எனக்கு இந்த விஷயங்களே வந்து கொஞ்சம், அதாவது குறிப்பாக 2 பேரை கூப்பிட்டு வச்சு நீ இந்த ரோல் பண்ணுமா நீங்கள் இந்த ரோல் பண்ணுமாங்கிறதே கூட அவர் கேஷுவலாக பண்ணாரா கான்சியஸாக பண்ணாரா எனக்கு தெரியாது. எனக்கு பெரிய விஷயம் வந்தது. அதே போல் இப்போ ஒரு கொஸ்டின் வழியை திணிக்கப்படும். இவர் கொடுக்குற பிரியாணி அவர் சாப்பிட்டாரு, அவர் கொடுக்குற பிள்ளையார் சுத்திக்கு கொண்டு வந்த கொலக்கட்டை இவர் தும்பாரா? கண்டிப்பாக திங்க மாட்டார். இவர் சாப்பிட்றத நீங்கள் எப்படி சந்தோஷமாக பார்க்குறீங்களோ அது மாதிரி அவர் வாங்க மாட்டேன்றதை நீங்கள் கேஷுவலாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா இந்து மதம் இதை அனுமதிக்கிறது, இஸ்லாம் அதை அனுமதிக்கலை. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கங்க, அந்த பூஜை பண்ண பொருளை மட்டும்தான் சாப்பிட மாட்டாங்களே தவிர உங்கள் வீட்டில் அண்ணன் தண்ணி புழங்க மாட்டோம், உங்களை கண்டு முட்டு தீட்டு முட்டு அப்படி கேட்டு முட்டுன்னு இருக்க மாட்டாங்க. எத்தனையோ வீடுகளில் பூஜைக்கு வைக்காத கொலக்கட்டை இருக்குல்ல, அதை கொண்டு வந்து கொடுப்பாங்க, அவங்க சாப்பிடுவாங்க. இந்த இடத்துல காட்டுறது இல்லைன்ற இந்த இடத்துல வந்து நீங்கள் இது சொல்கிறது கூட எனக்கு என்னமோ அது மிகவும் தெரியுது. ஏன்னா எங்கள் ஊரில் என் பக்கத்து வீட்டில் இருந்த முஸ்லீம் அப்பாஸோட குடும்பம் செங்கோட்டைன்னு சொல்லுவோம். அவங்க மதுரை வீரன் சாமியும் போல அவங்க ஒரு பூசாரி, அந்த பூஜை பொருளை அவங்க சாப்பிடுறாங்க. கண்டிப்பா அவங்க பூசாரி எப்படி அவங்க சாப்பிடாம இருப்பாங்க? இந்த ஒரு கல்ச்சர் இருக்கு. நான் அது இல்லவே இல்லைன்னு சொல்லல, இதுக்கு முன்னால அது இருந்தது. ஆமா இருக்குது. இன்னைக்கு மேலூர்ல, இன்னைக்கு எங்க ஊர்ல இருக்காது. இன்னைக்கும் மேலூர்ல, நீ மேலூர் தான் நினைக்கிறேன் நான், மேலூர்ல 7 மந்த ஊருன்னா ஒரு மந்தைக்கு காவக்காரவங்க அவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு பட்டம் இருக்குது. நான் இதை ஸ்டேஜ்ல பேசிருக்கேன். எங்க குடும்பமே பாண்டிசாமியோட டிவோட்டி. அதுவும் இருக்குன்னு சொல்ற இடத்துல இருக்குன்னு சொல்றேன். பாண்டி கோயில்ல கந்திரி கொடுக்கக்கூடிய வழக்கம் முஸ்லிம்களுக்கு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இணக்கம்ங்கிறது, இணக்கம்னா என்னதுன்னு முதல்ல இருக்குல்ல, கேஷுவலா நடந்துக்கிறதுங்க. அவ்வளவுதான். கேஷுவலா நடந்துக்கிறதுனா என்னது? உங்களுடைய அனுமதியோட நீங்க கொடுக்குற ஒரு பொருளை நான் வேணான்னு சொல்றதும் கேஷுவலுங்கிறதே இந்த ஊருக்கு புரியலன்றேன்னா. ஆப்பிள்ளாட்டி அது ஒரு சாதாரண விஷயமா பார்க்காம, இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, பாவகாவ மண்டபத்திலேருந்து மீனாட்சி திரும்பி வருது, தெற்கு வாசல் பள்ளிவாசலுக்கு எதிர்த்தாப்புல முஸ்லீம்கள் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. இந்த வருஷம் ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் நிறைய செய்தி பார்த்தேன். என்னன்னா, அவர்கள் அதில் கருத்தரையை மாற்று கலந்து கொடுக்குறாங்க. அப்புறம் இது அதீத குற்றச்சாட்டு. அடுத்து அதெல்லாம் அவங்க வாங்கி கொடுப்பாங்க, நீங்கள் கோயில் திருவிழா அவங்க கொடுத்து பாருங்க குடிப்பாங்களா பார்ப்பாங்க. முதல்ல அவங்க குடிக்க மாட்டாங்கங்கிறத ஒரு சாதாரண விஷயம். உங்கள் வீட்டுக்கு போகிறோம், நீங்கள் எல்லாரும் காப்பி குடிக்கிற பழக்கத்தில் இருக்கீங்க, நான் டீ தான் குடிப்பேன், காப்பி வேணான்னா என்னை தூக்கில் எங்கே போடுவீங்க? நான் அந்த மாதிரி விஷயம் சொல்கிறேன். அப்போ என்னென்னா, நல்லிணக்கம் அப்படிங்கிறது அந்த நட்புங்க. ஓடி வந்து அழுகிறாருல கதிரவன் காட்ட மறந்த ஒரு விஷயம். நான் மீரா கதிரவன் மறந்துட்டாரா, ஸ்கிப்பில் போயிடுச்சான்னு தெரியல. மிக நெருக்கமான மனிதர்கள் வந்தால்
குழிக்குள்ள இறக்குனதுக்கு அப்புறம் கூட ஒரு தடவை திறந்து மூடுவாங்க, குழிக்குள்ள இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும். அதை அவர் காட்டியிருந்தாருன்னா இன்னும் அற்புதமாக இருந்திருக்கும். அது இன்னார்தான் கிடையாது, யாரெல்லாம் நிஜமாவே அவருக்கு நெருக்கமாக இருந்தாங்களோ, நோ ரிலீஜன் நோ காஸ்ட் எதுவுமே அங்கே கிடையாதுங்க. அப்போ அந்த நட்பு தான் அங்கே வந்து விஷயம்ன்ற. இதுலேயே மண்ணள்ளி போகிற உரிமையை அவருக்கு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக மண்ணள்ளி போடுறாங்களா? அப்போ இதுதான் அங்கே மேட்டர்ன்னு சொல்கிறேன். அப்போ என்னன்னா இது மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் ஊரில் பூசாரி இறக்குறாங்க, எங்கள் ஊரில் வந்து ஒன்று பண்ணுமா. எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த எங்கள் அண்ணன் ரோஜாகுமார் பேர், அந்த மண்ணள்ளி போகிற உரிமை எனக்கு வந்து நான் போட்டிருக்கேன். அதான் சொல்கிறேன், நானே சார்ஜ் அதுதான் சொல்கிறேன். அப்போ தொழிலில் பங்காளி அங்காளியாக இருப்பாங்க, பார்ட்னர்ஸாக இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல ஒன்றுமா இருப்பாங்க, கோயில் வேலைகள் செய்வாங்க. எங்கள் மச்சான் என்னுடைய அக்கா வீட்டுக்காரு எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாவில் இருக்க கோயிலில் 3 வருஷம் 2 இந்து நண்பர்களோட சேர்ந்து அன்னதானம் போட்டார். அங்கே சாப்பிட்ட இந்துக்களுக்கும் யாருக்கும் வந்து பிரச்சனையாக தெரில. இவர் உங்களுக்கு தெரியும், கிராமங்களில் நோட்டீஸ் அடித்து போஸ்ட் அடித்து ஒட்டுவாங்க. அப்போ முஸ்லீம்களை யாரையும் கூப்பிட்டு நீ அங்கே அன்னதானம் போட்டு யாரும் கேட்கலங்க. இது ரெண்டுமே நடந்தது. நாங்கள் அந்த சோறை சாப்பிடாம இருந்திருப்போம் கண்டிப்பாக. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிறது. அது பாருங்க, இந்த காலகட்டத்தில் அந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம வலிஞ்சு பேச வேண்டிய தேவைக்கு வந்துட்டோம். அது சாதாரணமாக நடக்குது. அப்புறம் என்னன்னா இந்த மாற்றத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா என்ன சொல்றது, என்னுடைய பழக்க வழக்கங்கள் எனக்கு சகுனங்கள் நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், இன்னொருத்தோட பழக்க வழக்கங்கள் அது நல்ல சகுனமாக இருக்குது அல்லது அதுதான் அவங்க பழக்க வழக்கம்னா நான் அதை மேட்ச் பண்ணிக்கூடாது. இது எளிய மனிதர்கள் சாதாரணமாக தான் இருப்பாங்க. வேணான்னு சொன்னாதான் இந்த எத்தாப்பில் முக்காடு போட்டு வந்துட்டாளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வேணுன்றவங்களை பார்த்து அப்படி ஏப்பா இது அவங்க பழக்கம் பா, இது எனக்கு தாப்பா இப்படி போயிடுவாங்க. இதுதானே சாப்பாட்டு இருந்திருக்கணும். சாப்பிடலாட்டி விடுங்க, நாளைக்கு ஆக்கி கொடுக்குறோம் செய்யலாம். நமக்கு என்னன்னா இந்த நான் பண்ணா நீ பண்ண அதை கரெக்ட் அப்படி இல்லைன்ற நான் அப்படி இல்லைங்கிற விஷயத்தையும் நம்ம நீ அந்த கேள்வி வாயிலாக நான் வேணும்னு வலிஞ்சு உறுதியாக சொல்ல வரேன், வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி இந்த படத்தில் வர்ற ஒரே இந்து அவர் மட்டும்தான், அவரும் அவங்க ஒய்ஃப் மட்டும்தான். அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப வலியை திணிக்கப்பட்டதாக இல்லை. ஏன்னா கதைக்களம் வந்து இஸ்லாமிய கதைக்களம், தெரு வேணா அவங்க தெருவாக இருக்கலாங்க, பட் ஊருக்குள்ள மற்றவங்க இருப்பாங்களே அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இன்னும் கூட அபுதாயி கூட 2-3 பேர் சுற்றி தர்றாங்க இல்லையா, அதெல்லாம் யாருன்னு பெருசாக நமக்கு தெரியாது, தெரியாது. இதுதான் இங்கே வந்து விஷயம்னு சொல்ல வரேன். அப்போ அந்த ஊரில் கிராமங்களில் மட்டும் இல்லை, 80களில் மட்டும் கிடையாது, இன்னைக்கு வரைக்குமே இந்த உறவு தொடர்ந்து தான் இருக்குது. இதில் பாலிடிக்ஸ்னு ஒன்று என்ட்ராகும் பொழுது கண்டிப்பாக 2 பேரும் நேர்முகமாக வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அவர்களை அவர்களாக புரிந்து கொள்வது தான் ஒரு இணக்கம். என்னை போலவே நீ இரு அப்படின்னு யாரை சொன்னாலும் அது பஞ்சாயத்து. அந்த மாதிரியான உரையாடலுக்கெல்லாம் வழியே இல்லாமல் இந்த படம் வந்து இல்லைப்பா முதல்ல எங்களை வந்து நான் எங்களை முன்வைக்கிறேன், நீ எங்களை பார், இதுதான் நாங்கள் இப்படி தான் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுக்கே கிட்டத்தட்ட நான் 80 வருஷம் 90 வருஷம் ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இந்த படம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம ஓரளவுக்கு பேசி நினைக்கிறேன். ஹபீபிங்கிற வார்த்தைக்கு பெரும்பாலும் மற்றவர்கள் அர்த்தம் தெரியாது, அதோடைய பொருளையும் சொல்லி முடிச்சு நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை, ஹபீபி அப்படிங்கிறது என் அன்பே, மை லவ், மை டியர், அவ்வளோதான். அது எனக்கு தெரிஞ்சு சினிமாக்களில் வியாபார விஷயங்கள் நிறைய இருக்குது. மை லவ் மை டியர்ங்கிறது நீங்க அங்க வேணாலும் சொல்லலாம், ஒரே ஒரு இடத்துல சூட் ஆகிற மாதிரி இருக்குது. அவன் பார்த்து தன் காதலியே திருடின்னு சொல்லிட்டு அவன் மேல ஒரு விஷயம் வந்து கூட நான் திருடேன்னு சொல்லி ஒத்துக்கிறாள். அது மட்டும் இல்லைங்க, வெளிநாடு போன சித்தப்பா இருக்காருல்ல, அவங்களுக்கு அவங்க ஹபீபி தானே இப்படி இருக்குல்ல. கடைசியா அந்த பொண்ணை தேடி போறேன் நான் ஒன்னும் உங்களை பேசலைங்கன்னு சொல்ல, அதுவும் ஹபீபி தான். பிரச்சனை வந்து கண்டிப்பா ஏன் மகனுக்காக தந்தை வந்து உரி சாவதான் அதுதானே. ஆமா, ஆணுக்கு பெண்ணுக்கு மட்டும் இல்லை, நண்பே அப்படிங்கிறது இன் ஜென்ரலா இருக்கு, அதுக்கு வேற ஒரு அர்த்தம் பெருசா இல்லை, தட் இஸ் வேற அர்த்தம் இல்லை. ஹபீபினா என் அன்பே, மை லவ், மை டியர், செல்லம்மா சொல்ற செல்லம்மா கண்ணம்மா என்ன வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஒருவேளை வந்து மீரா கதன் அவர்கள் அன்பை விதைப்பதற்காக நேசக்கரத்தை எதிர்நோக்கி நாங்களும் நேசமானவர்கள் என்று ஒரு சமூகத்தை காட்டுவதற்காக கூட அந்த தலைப்பை அவர் பண்ணிருக்கலாம். அந்த தலைப்பு சூட்டபிளா இருக்கு. அதான் சொல்றேன், அப்படி சிந்திச்சிருந்தாலும் அந்த படம் வந்து தலைப்பு வந்து அதுக்கு பொருத்தமான தலைப்பாக தான் அது இருக்க முடியும். ஓகே, ஒரு திரைப்படம் எல்லா கோணத்திலும் விவாதிக்க முடியும். அத்தனை அனுகூலங்களை இல்லை அத்தனை சிக்கல்களை முஸ்லீம் சமூகம் எதிர்கொண்டிருக்கிறது. அதன் விளைவாக இப்படியான ஒரு அர்த்தம் சதிமாக வந்து படங்கிறது எல்லோரிடமான உரையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கதவை தான் திறந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதைத்தான் தோழர் ரவிராஜாவும் பேசியிருக்காரு.
இன்னொரு சந்திப்பு நன்றி சார். நன்றி.